வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தோம். ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. நவ் வி ஆர் ஸ்விட்சிங் இன்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து ஈஸியாக தான் இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து போட்டேன். லைக் நான் ஒரு வேரியபிள் நேம் வந்து வச்சுருக்கேன். ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அப்படின்னு வந்து என் பேர் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீனில் இந்த என் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸே நம்ம லேட்டராக வந்து பார்ப்போம். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஃபார் லூப்பில் வந்து ட்ரை பண்ணலாம். இஃப் என் இருக்கா இல்லையான்ட்டு இஃப் போட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். இது வந்து இப்போ இஃப் என் ப்ரெசன்ட் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு வேல்யூவாக இப்போ PRAVE வந்து செக் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு கேரக்டர் செக் பண்ணுவோம். அடுத்து என் அப்படிங்கிறத செக் பண்ணி இது வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி நமக்கு வந்து கடைசியில் இப்போ என் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்து அவுட்புட் தரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபார் லூப்பில் போட்டேன். அப்படிலாம் நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது இல்லாமல் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராம்ப்ட்லேயே நம்ம வந்து அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது. இதுக்கு ரெண்டு ஆப்ரேட்டர் தான் வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் கேரக்டர் போட்டுறேன். இன் அப்படின்னு போட்டு STR இந்த இடத்துல நம்ம இந்த வேரியபிள் இப்படி தான் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே என் இருக்குது, அதனால எனக்கு பிரிண்ட் ட்ரூ அப்படின்னு வந்து எனக்கு அவுட்புட்டில் வந்து தரும். லெட்ஸே நான் மறுபடியும் வந்து பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் என் போடுறேன். கேபிட்டல் என் போட்டு இந்த இடத்துல இன் STR அப்படின்னு வந்து போடுறேன். இது வந்து ஸ்ட்ரிங்கு அப்படின்ட்டு நான் இன்னொரு வேரியபிள் கொடுத்தேன், அதனால இங்கே நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் என் கொடுத்தனால இந்த இடத்துல நம்மள்ட்ட கேபிட்டல் என் இல்லை. ஸோ தட்ஸ் வை நமக்கு இது ஃபால்ஸ் அப்படின்னு வந்து தரும். அதர்வைஸ் நான் வந்து இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் p அப்படின்னு போட்டு பிரவீன் அப்படின்னு வந்து இது பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் தரும் அப்படின்னா இங்கே நான் கேப்ஸ் தான் கொடுத்துருக்கேன், இங்கே ஸ்மால் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தான் வந்து தரும். ஐ ஹோப் நம்ம எப்படி கரெக்டாக வந்து இந்த இடத்துல நேம் ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து லெட்ஸே இப்போ என்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரிங் இல்லாமல் நான் வந்து லைக் மல்டிபிள் நம்பர்ஸ், இப்போ நான் வந்து லெட்ஸ் ஐ டேக் எ எக்ஸாம்பிள் ஃபார் இப்போ இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 29 ஸ்டேட்ஸ் இருக்கா. இது எல்லாத்தையுமே நான் லைனாக வந்து லைக் இப்போ அஸ்ஸாம் அப்படின்ட்டு வரிசையாக வந்து எழுதி லைக் தமிழ்நாடு அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதி முடிக்கிறேன். இப்போ எனக்கு தமிழ்நாடு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ரிங், அதாவது இந்த சீக்வன்ஸில் இருக்கா இல்லையான்ட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன போடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் வந்து சும்மா லிஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணிவிட்டு இன் அப்படின்னு போட்டு லிஸ்ட் அப்படின்னு போட்டு இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இதை நான் அவுட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இதில் இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு வரும், இல்லைனா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அண்ட் நீங்கள் தப்பாக நேம் பண்ணாலும் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஐ ஹோப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கிடையாது, லைக் நம்பர்ஸ். இப்போ லெட்ஸ் ஒரே நிமிஷம், இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பார்ப்பீங்க. நான் இப்போதைக்கு உங்களுக்கு சும்மா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை வந்து லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் நம்ம வேரியபிள்ஸ்க்கு நேம் வச்ச மாதிரி இதை லிஸ்ட். இப்போ 9 -2 -3 111 148 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும், இதை லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறது, இப்போ இதை நான் வந்து மெம்பர்ஷிப் அப்படிங்கிறதுல ட்ரை பண்ணேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 இன் அப்படின்னு போட்டு லிஸ்ட் அப்படின்னு போகிறேன். இப்போ எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு ஷோ ஆகும். இப்போ அதே நான் வந்து -3 இன் லிஸ்ட் அப்படின்னு போட்டாலும் ட்ரூன்னு ஷோ ஆகும். இப்போ நான் -2 அப்படின்னு போட்டாலும் எனக்கு ட்ரூ அப்படின்னு ஷோ ஆகும். இப்போ நான் வெறும் 3 அப்படின்னு போனால் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. இதே நான் வந்து லிஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை டியூப்பலாகவும் இருக்கலாம், இல்லை டிக்ஷனரியாஸும் இருக்கலாம், செட்ஸாகவும் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து லேட்டராக வந்து பார்ப்போம். வாட் எவர் இட் இஸ், ஒரு சீக்வன்ஸ் இப்போ மொத்தமாக இருக்கிறத வந்து நம்ம வந்து அது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். லெட்ஸே நான் வந்து இப்போ அதே வந்து இன்னுக்கு வந்து பார்த்தோம். இப்போ நாட் இன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்,
இது வந்து அப்படியே உல்ட்டாவாக தரும். இப்போ நாட் இன்னா பிரிண்ட் அப்படின்னு போட்டு இப்போ 9 அது நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு போட்டால் இப்போ இந்த 9 வந்து லிஸ்ட்டில் இருக்குது, நமக்கு ட்ரூ அப்படின்னு வரும். நாட்டுங்கிறனால நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்து உல்ட்டாவாக தந்துடும். லெட்ஸே நான் இப்போ வந்து 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 4 நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து இங்கே இல்லை. அதனால இன்னில் போட்டோம்னா லைக் இன்னில் ட்ரை பண்ணால் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்போ நம்ம நாட் போட்டனால ஃபால்ஸ் அப்படியே உல்ட்டாவாக தந்து ட்ரூ அப்படின்னு வந்து நமக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ இந்த 2 ஆப்ரேட்டர் தான் வந்து மெம்பர்ஷிப்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை வந்து கோடில் வந்து பார்க்கலாம். நான் புதுசாக ஆல்ரெடி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். லெட்ஸே நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா str அப்படின்னு நான் ஸ்ட்ரிங்குக்காக ஒரு வேரியபிள் நேம் வந்து வச்சுக்கிறேன். நான் இங்கே வந்து பிரவீன் ஸ்பேஸ் டெக் அப்படின்னு வந்து போடுறேன். இப்போ நான் இதை வந்து லைக் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் பிரிண்ட் மறுபடியும் வந்து p which மீன்ஸ் வந்து ஸ்மால் p அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸ்மால் p அப்படின்னு போட்டு இன் str அப்படிங்கிற வேரியபிளில் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது என்ன அவுட்புட் ஷோ அப்படின்னு கொடுத்தா ஸ்மால் p இல்லை, அதனால் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். நான் இப்போ வந்து லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து PRA அப்படின்ட்டு 3 லெட்டர் கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணனா எனக்கு ட்ரூ அப்படின்னு வந்து ஷோ ஆயிடுச்சு. லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா 3 லெட்டர் இருக்குது, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். லெட்ஸே இப்போ நான் வந்து பிரவீன் டெக் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். விச் மீன்ஸ் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதனால் நம்ம நேம் கரெக்டாக கொடுக்குறதுலேயே வந்து ஒரு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். லெட்ஸே நான் இந்த இடத்துல இப்போ வந்து மறுபடியும் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு வந்து ஷோ ஆயிடுச்சு. ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிரவீனுக்கு வந்து இப்போ ஸ்மால் p அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்மால் p அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் தென் நான் வந்து நாட் இன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு இது வந்து ட்ரூ அப்படின்னு வந்து கொடுக்கும். ஐ ஹோப் ஏன்னா இல்லை, ஆனால் நம்ம இங்கே நாட் கொடுத்துருக்கோம், அதனால் நமக்கு அப்படியே வந்து உல்ட்டாவாக கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லாத நம்பர் PRAVEN லெட்ஸே K அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு வரும். ஐ ஹோப் ஏன்னா இந்த எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை, ஆனால் நம்ம நாட்டுன்னு இங்கே கொடுத்துருக்கனால விச் மீன்ஸ் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. லெட்ஸே இப்போ நான் உங்களுக்கு லைக் இது வந்து நீங்கள் பார்த்துருக்க நம்ம இப்போ வந்து வேரியபிள்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். லெட்ஸே நான் லிஸ்ட்டு வந்து லேட்டராக பார்ப்போம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு சும்மா வந்து ஒரு இது மட்டும் காமிக்கிறேன். லைக் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே லெட்ஸே நம்பர் இப்போ 21, 2, 3, 4, -4, 2, 3, 3 இப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருக்கேன். லெட்ஸே ஓகேவா. இப்போ நான் வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் இப்போ அதில் வந்து ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 21 அப்படின்ட்டுருக்கு. இன் L1 அப்படிங்கிறத போடுறேன். இப்போ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு ஷோ 31 நம்ம 31 இல்லை, அதனால் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ஷோ ஆகிருக்கு. லெட்ஸே நான் இந்த இடத்துல வந்து 2 அப்படின்னு போடுறேன். இப்போ நமக்கு வந்து 2 அப்படின்னு போடுறேன். அப்போ நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஷோ ஆகும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இப்போ நான் வந்து லைக் மறுபடியும் வந்து 3 அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல வந்து மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். லெட்ஸே ஏன்னா இல்லை, இப்போ நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கோடிங் எக்ஸசைஸ் வந்து தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.